ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் 1000 கால வரலாறு கொண்ட சமூகம் இந்த தமிழகத்தில் வேற எந்த சாதிக்கும் இல்லாத நீண்ட நெடிய வரலாறு நம்முடைய வரலாறு. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 1,25,00,000 பேர் தமிழகம் முழுக்க வாழுகிறோம். அதில் 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி உடையவர்கள், ஓட்டு போட தகுதி உடையவங்க. நம்ம சாதியில் 80 to 90 லட்சம் பேர் இருக்கோம். பெரும்பான்மையான சாதி தான். தனக்கு ஏற்படுகிற அநீதிக்கு எதிராக ஒரு நாளும் குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறோம். இப்போ வர்றோம் உங்கள் ஊருக்கு, அது ரோடாது, இதுக்காக ஏதாவது மனு கொடுத்தீங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணினீங்களா? மனு கொடுத்தோன்னே வந்துருமா? தம்பிங்க அடுத்த நடவடிக்கை எடுப்பான். பூமி ஆர்ப்பாட்டம்னு சொன்னா எல்லா தாய்மார்களும் இளைஞர்களும் போய் ஆர்ப்பாட்டத்தில் நின்றுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இதெல்லாம் ரோடே கிடையாது. ஆமா, அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா பார்த்தா அது கிராமத்துல இதுக்கு இங்கிட்ட 2 கிலோமீட்டர் ரோடு நம்ம தான் எடுத்து கொடுத்தாங்கிறான். இந்த ரோட்டுக்கும் முழுசா நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க தம்பிகளுக்கு, அந்த ரோட்டை எடுத்து கொடுத்துருவான். இதுதான் ரோடு சரியில்லைன்னா ஓட்டு போட்டவனே கேட்க முடியாது. இப்போ எங்க ஒரு வார்டு மெம்பரா என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் தலையை என்றான்றார். எதுக்கு எதுக்கு காசு கொடுக்கவா? அன்போட வரவேற்கணும். என் உடன் பிறந்த சகோதரிகள்லாம் என்னை அன்போட வரவேற்கணும், காசுக்காக வரவேற்கவே கூடாது. நாங்கள் என் குடும்பத்தை விட்டு வந்து 3 நாள் ஆச்சு. உங்களுக்காக தானே வரோம். இந்த ரோட்ல 10 கார் வருது, வேற எந்த தலைவராவது வருவானா? பாதியில நிப்பாட்டி திருப்புடா, முதல்ல நீ போய் அழைப்பு வைடான்னு சொல்லுவான். உங்களை தேடி வரோம்ல. இந்த திமுக காரங்க பழக்கமே காசு கொடுத்தே இந்த சாதியை நாசமாக்குறது தான். இங்கே நிற்கிறார் அவரு, 1 ரூபா கூட காசு கொடுக்க கூடாது. அதே மாதிரி சொல்றேன், தேர்தல் நேரத்தில் எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி, ஊர் சார்பா ஒருத்தர் ஆராய்ச்சி எடுத்து வைங்க, காசு கொடுத்தா வேண்டான்னு சொல்லுங்களேன். இந்த ஊரை அந்த அரசியல்வாதி மறக்கவே மாட்டான். எவ்வளவு கொடுப்பான்? 100 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு நம்மளை பிச்சைக்காரன் மாதிரி பார்க்கறான். அதான் ரோடு போட மாட்டான். 200 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றான். ஆராய்ச்சி எடுக்கும் போது 50 ரூபாய போட்டுறான். பாருங்க எவ்வளவு கேவலமா தெரியுமா நினைக்கிறான். இவனுக்கு ரோடு போடலனால கேள்வி கேட்க மாட்டான், குடி தண்ணீர் வரலனால கேள்வி கேட்க மாட்டான், கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்? 200 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டான். ஆராய்ச்சி எடுக்கும் போது 50 ரூபாய 10 ரூபாய போட்டான். இதெல்லாம் சின்னதா போட்டுவிட்டு நம்மளை மதிக்க மாட்டான். அதனாலதான் இந்த தொகுதியில 160 கிராமம் நம்ம இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்க, நீங்க கவனிங்க தாய்மார்களாம். 160 கிராமம் நம்ம இருக்கோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல. 2 கிராமம் உள்ள சாதி இன்னைக்கு உங்களோட எம்எல்ஏ அவரு தான். அவன் என்ன நினைப்பான்? காசு கொடுத்தா ஓட்டு போடுறான், அவனுக்கு எதுக்கு நாம ரோடு போடணும்? காசு கொடுத்தா ஓட்டு போடுறான், அவனுக்கு எதுக்கு நம்ம குடிதண்ணீர் கொடுக்கணும்? இப்படிதான் தமிழ்நாடு முழுக்க நான் போகும்போது என்னமோ நான் எம்எல்ஏ மாதிரி என்கிட்ட வந்து மக்கள்லாம் சலிச்சுக்கிறது. இருங்கம்மா, முதல்ல என்னன்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறேன். எனக்கா ஓட்டு போட்டீங்க, சலிச்சுக்கிறீங்க, காசு வாங்காம ஓட்டு போட்டீங்களான்னு எல்லா ஊர்லயும் கேட்குறேன். கிட்டத்தட்ட 1000 கிராமத்துக்கு போனா 700 கிராமத்துல இந்த புலம்பல் தான் இருக்கு. நாடாண்ட சாதியாது அது தன்மையில நம்ம கிட்ட இருக்கா? முதல்ல என்ன சொல்லிக்கலாம், நாங்க நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறு இருக்கு. அது தன்மையில இல்லையே. அரசாங்கத்தினுடைய பொங்கல் பரிசை கூட நான் வாங்க மாட்டேன். எங்க அம்மாவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், நான் வாங்க மாட்டேன். அதனால வாங்கி சாப்பிட முடியாதா? புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான். எடப்பாடியார் வரும்போது இங்க ஒரு டாடா ஏஸ் அனுப்புவான். 200 ரூபா காசு டாடா ஏஸ்ல ஏறினா அதுல ஆடு மாடு ஏத்துற வண்டி, அந்த வண்டி டாடா ஏஸ். அதுல உங்களை ஏத்துறானா என்ன மாதிரி மதிக்கிறான் தெரியுமா? ஆடு மாடான்னு நினைக்கிறான் இந்த சாதிய. உத்தரையன வலையன
அம்பலக்காரனை நாடாண்ட சாதிய ஆடு மாடா மதிக்கிறோம். அதுவும் வெக்கம் இல்லாம நம்ம ஏறி போறோம். இதெல்லாம் மாற்றணும். நீங்க மாநாட்டுக்கு வாங்க, வராம போங்க. நான் 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் என் மாநாட்டுக்கு வந்துருவான். இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி சேலை கொடுப்பானா இல்லையா? திமுக இவரே வாங்கி கொடுப்பாரு. இவரே வாங்கி கொடுப்பாரு தானே. கணவர், அதாவது ஒரு பொண்ணு இருக்கான்னா அவங்க அப்பா சேலை வாங்கி கொடுக்கலாம். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு கணவர் வாங்கி கொடுக்கலாம். இந்த அதிமுக காரன்டே திமுக காரன்டே சேலை வாங்கி கட்டுறீங்களா? அவன் என்ன முறை? அவன் முதல்ல என்ன சாதி, என்ன முறை? இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். 1,25,00,000 பேர் 80 to 90 லட்சம் ஓட்டு போடுற ஆள் இருந்தும் இந்த சாதிய மதிக்காததுக்கு காரணம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. இனிமே ஆராய்ச்சி எடுக்கும் போது ஒருத்தர் எடுங்க, பணம் வாங்கிட்டு கட்சி கூட்டத்துக்கு போகாதீங்க. இதெல்லாம் முதல்ல நீங்க என் ஊர்லயே ஏறி டவுனுக்குள்ள இருக்கு. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல இருக்க ஊர்லயே அவ்வளவு சந்தோஷமா புருஷன்கிட்ட இருந்து விடுபட்ட மாதிரி எல்லாமே நல்லா சீவிக்கிட்டு ஸ்டாலின் அப்ப வரவேற்க போகுதுங்க. என்னோட பேசுற தாய்மார்கள்ட்ட நான் சொல்லிடுவேன், எங்க ஊர்லயே போகாதீங்க, போகாதுங்க. இனிமே அதை முடிவு பண்ணுங்க. மதிக்க மாட்டோம் அந்த சமூகத்தை. இவ்வளவு நாங்க எஃபோர்ட் போறோம். இதோட 2வது முறையா நான் கிராமங்களை சந்திக்கிறேன். வேற எந்த சமூக தலைவரும் போய் இப்படிலாம் கிராம மக்களை சந்திக்க மாட்டாங்க. அழைப்புதல் கொடுத்து விடுவான், மாநாட்டுக்கு வாங்கம்மா, இல்லைன்னா காசு கொடுத்து ஆளை எடுத்துட்டு போயிடுவான். இது 3வது மாநாடு. எதுக்காக இந்த மாநாடு போறேன்னா, பெரும் கூட்டம் என்னது, எனக்கான அரசியல் அதிகாரத்தை கொடு. இல்ல இப்ப எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி ரோடெல்லாம் வாங்கணும். நத்தம் தொகுதியில தான் அதிக ஆர்ப்பாட்டம் நடக்குது நம்ம கட்சியில. வாட்டர் டேங்கு, ஸ்கூலு, ரோடு எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரிதான் எனக்கான அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை நீ கொடுக்கலன்னு சொன்னா நான் எடுப்பேன். 30 சட்டமன்ற தொகுதியில் நான் சுயேட்சையா நம்ம தம்பிகளை நிப்பாட்டுவேன். இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறோம். ஒரு நல்ல தலைமைக்கு கீழே இருக்கீங்க நீங்களாம். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசங்கிறது இந்த சமூகத்தை நேசிக்கிற தலைமை. இல்லைன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ அறிவுரையெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் பாட்டில் வந்தேனா பேசுறேன்னா போயிட்டே இருப்பேன்.